வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஒத்தக்கடைங்கிற ஏரியாவில் தான் நம்ம சைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு கேரளா டைப்பில் வந்து செட்டு போட்டிருக்கோம். வாங்க உள்ளே வந்து பார்க்கலாம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க பைப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாட்டா அப்போலோ பிராண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலே யூஸ் பண்ணியிருக்க டைல் பார்த்தீங்கன்னா செராமிக் டைலில் யூஸ் பண்ணி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மேலே யூஸ் பண்ணியிருக்கிற டைல் ஆஃப் த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்லோங்கிற கம்பெனி தான் டோட்டலாக யூஸ் பண்ணி நம்ம டோட்டலாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ரெட்டுங்கிற கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து பூவோடு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரே பைப்பில் 2 ஓடு போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு பைப்பு யூஸ் பண்ணி போடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்வீ பார்த்தீங்கன்னா அந்த ரீப்பர் மட்டும் தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. அதே மாதிரி ஒரு ஓட்டு பூவோடு மாற்றோம்னா அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். 2 கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓடு வந்து பார்த்தீங்கன்னா பூவோடு மண் ஆக்சுவலாக வந்து அது கிளே, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுட்டு எடுப்பாங்க. சுட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு கலர் வந்து இதுக்கு அடிக்கணுங்க. ஏசியில் காப்பருங்கிற ஒரு கலர் அடித்து டச்சுட்டுங்கிற ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம்னா ஓடு பார்க்கறதுக்கு பல நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நியூவான அப்டேட்ஸு, அதே மாதிரி நியூவான ட்ரெண்டிங்கான செட்டு, இந்த மாதிரிலாம் வந்து நாமக்கல் ரூஃபிங்ஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா செராமிக் டைல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மவுட்டோடு எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. மவுட்டோட்டில் பார்த்தீங்கன்னா ரிஜஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலவை வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலவையெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம வந்து சைட்டில் பண்ணக்கூடாதுங்க. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா அந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செராமிக் ஓட்டில் வந்து நிற்காதுங்க. அது கொஞ்ச நாளே வெடுப்பு மாதிரி வந்து அதில் தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நாமக்கல் ரூஃபிங்ஸ்லாம் நாங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் பண்ண மாட்டோம். ஸோ ரிட்ஜுக்காக தனியாக வந்து ஒரு பைப்பை ஒட்டி அந்த பைப்பில் வந்து இந்த ரிட்ஜை ஸ்க்ரூ பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டா ஏன் லீக் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து நாங்கள் உள்ள அலுமினி ஃபாயில் வந்து டோட்டலாக விரிச்சு விட்டு அதுக்கு மேலே அந்த பைப்பை ஒட்டி அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுவாங்க. எவ்வளோ காற்று அடித்தாலும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு துளி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ஜஸ் அலையாதுங்க. இந்த காற்று அடித்தா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட அசையிறதே அந்த பிரச்சனை இருக்காதுங்க. அந்த மாதிரி குவாலிட்டியான ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரூஃபிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. நன்றி, வணக்கங்க.